ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வரலட்சுமி பூஜை இனிதே நிறைவடைந்ததுங்க. இதில் நான் வந்து சாம்பார் சாதம், அவல் தயிர் சாதம், அதுக்கப்புறம் கொழுக்கட்டை, பூரண கொழுக்கட்டை ப்ளஸ் பஞ்சாமிர்தம், அப்புறம் பார்த்திங்கன்னா வடை, பட்டர் பீன்ஸ் வடை, இதெல்லாம் செஞ்சு 5 வகையான பலகாரம் செஞ்சு வச்சு படைச்சோங்க. இனிதே நிறைவடைந்ததுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக பாயாசம் வச்சு கும்பிட்டா கூட சந்தோஷந்தாங்க. வரலட்சுமிக்கு பிடித்ததை எல்லாம் செஞ்சு வச்சு படைங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புஷ்பாஸ் கார்னர் யூடியூப் சேனல். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க. இதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் பெருங்காயம், அப்புறம் உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் இதெல்லாம் போட்டுக்கணுங்க. வெடித்து வந்தோன்னே நம்ம பாசிப்பருப்பு 1/2 கப்பும் துவரம்பருப்பும் சேர்ந்தது வந்து 1 கப்புங்க. 1/2 கப் பாசிப்பருப்பு, 1/2 கப் துவரம்பருப்பு ரெண்டும் சேர்ந்தது வந்து 1 கப்புங்க. கொத்திக்கலாங்க. அதுக்கப்புறம் வேர்க்கடலை வந்து ஒரு 1/2 கப் ஊற வச்சதை சேர்த்திக்கலாங்க. இது எதுக்குன்னா எல்லாமே சாம்பார், ஓட்ஸ் சாம்பார் சாதம் செய்வதுக்குங்க. அதுக்கப்புறம் காய்கறி பார்த்திங்கன்னா பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, 1 கேரட், 5 பீன்ஸ், 1 உருளைக்கிழங்கு, 1 தக்காளி இதெல்லாம் சேர்த்திக்கலாங்க. ஒரு ஸ்பூன் கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்திக்கலாங்க. இப்போது 400 கிராம் ஓட்ஸுக்கு 1 பங்கு தண்ணி, அதாவது 400 ml தண்ணி சேர்த்திக்கலாங்க. மொத்தம் 3 பங்கு தண்ணி சேர்த்தணுங்க. இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்து லிட்டு போட்டு மூடிடலாங்க. மூடி 5 விசில் விட்டு எடுத்துடலாங்க. அதுக்கப்புறம் ஓட்ஸை வறுத்துட்டு வந்துடலாங்க. 5 விசில் விட்டு நிறுத்தணுங்க. ஓட்ஸை நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதுங்க. குக்கர் லீஸ் ஆனதுக்கப்புறம் 2 பங்கு தண்ணி, அதாவது 800 ml, 400 ml ஓட்ஸுக்கு 800 ml தண்ணி வந்து விட்டுக்கோங்க. இது ஒரு கொதி வந்தோன்னே ஓட்ஸை போட்டு கிண்டிடலாங்க. இந்த மாதிரி அடிகனமான பாத்திரமாக இருக்கணுங்க. அதனால தான் குக்கரில் போட்டு கிண்டுறேன். போட்டு கிண்டிட வேண்டியதாங்க. கொதி வரட்டுங்க. வந்துருச்சுங்க. ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ ஓட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிண்டுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஓட்ஸை போட்டு கிண்டுங்க. இது மாதிரி எல்லா ஓட்ஸையும் போட்டு கிண்டுங்க. நல்லா கிண்டியாச்சுங்க. இந்த அளவுக்கு வந்திருக்கு. கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து கிண்டுங்க. சூடுலையே அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி கலந்து கிண்டுங்க. அவ்வளோதாங்க. நம்ம ஓட்ஸ் சாம்பார் சாதம் ரெடிங்க. லட்சுமி நோம்பு பிரசாதமாக நம்ம ஓட்ஸ் சாம்பார் சாதம் ரெடிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புஷ்பாஸ் கார்னர் யூடியூப் சேனல். சுவை பாகும் இவை நாளும் கலந்து நான் உனக்கு தருவேன். துங்க கரிமுகத்து தூயோனே, சங்க தமிழ் 3ம் எனக்கு தா. உஷ்ஷய நம, ஓம் சிவாய நம,
ஓம் சிவகரிய நம, ஓம் சத்ய நம, ஓம் விமலாய நம, ஓம் விஸ்வஜனன்ய நம, ஓம் துஷ்டிய நம, ஓம் தாரிரிய நரசின்ய நம, ஓம் பிரதி புஷ்கரிண்ய நம, ஓம் சாந்தாய நம, ஓம் சுக்லம் மணியடிங்கோ மணியடிங்கோ. ஓம் வரலட்சுமியாய நம, ஓம் வரலட்சுமியாய நம, ஓம் வரலட்சுமியாய, ஓம் வரலட்சுமியாய நம, ஓம் மகாலட்சுமியாய நம, ஓம் மகாலட்சுமியாய நம, ஓம் மகாலட்சுமியாய நம, வரலட்சுமியாய நம, ஓம் 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 வரலட்சுமியாய நம. கோயில்